ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பர்வீன். இந்த வீடியோவில் 5 லிட்டர் ஹைபிஸ்கஸ் ஷாம்பு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நீம் ஷாம்பு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹைபிஸ்கஸ் ஷாம்பு நம்ம ரீசேலருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷாம்பு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நேச்சுரலாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பேரபைன் சல்ஃபைட் மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணல, வெறும் நேச்சுரல்ஸை வச்சு மட்டும்தான் இந்த ஷாம்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி சுருட்ட முடி இருக்குது, முடி எப்போவுமே சிக்காக இருக்கும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்பு எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த பாத்திரத்தில் நான் காஞ்ச செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செம்பருத்தி பூ நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் லைட்டாக தூசி துகள் இருக்கும், அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்காங்க. இதில் நிறைய இலைகள் இருக்கும், அந்த இலைகளையும் நீக்கிட்டு வெறும் பூ மட்டும் எடுத்துக்காங்க. பூ எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க டிஎம் வாட்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே இந்த டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு இந்த ஃபினாயில் ஆசிட்லாம் விற்கிற கடைகளில் போய் கேட்டிங்க அப்படின்னாலுமே இந்த மினரல் வாட்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லியே கேளுங்க, இந்த மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு நான் காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை மேலே வச்சாச்சு. இப்போ நல்லா நம்மளுக்கு இந்த வாட்டர் நல்லா கொதிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம விட்டுறணும். சிம்மில் வச்சே காய்ச்சுங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த வாட்டரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு 1/2 hour ஆகும். நான் இதில் கருஞ்சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னும் உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நீமுக்கு சொன்ன மாதிரி தான் ஹைபிஸ்கஸோட எக்ஸ்ட்ராக் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றனால தான் டிஎம் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு இதோட சத்தெல்லாம் அந்த வாட்டரில் இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஒரு 1/2 hour நம்ம இந்த ப்ராசஸை நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு, தண்ணியோட கலருமே நல்லா மாறி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நல்லாவே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு நைட்டு விட்டுட்டு மறுநாள் நம்ம எடுக்கலாம். மறுநாள் ஈவினிங் நான் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணும்போது 1க்கு 2-3 தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஒரு தூசியுமே இருக்கக்கூடாது. வாட்டர் நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ஷாம்போட செல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் நம்மளுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேஸ் எடுத்துக்கலாம். பேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு கிளிசரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி எஸ்ஏ, கோகோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நேச்சுரல் பேஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ பேஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷாம்பு கரெக்டாக கிடைக்காது. இன்னொன்று அதில் நிறையா பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த பேஸ் விஷயத்தில் ரொம்பவே நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு ஆர்கானிக்கான பேஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பேஸ் நம்மளே ரெடி பண்ணிடலாம். எஸ்சிஐ, கோகோ, கிளிசரின் இதெல்லாம் வச்சே நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நான் கலர் கொடுத்துருக்கேன். கலர் ஃபுட் கலர் தான். அதுவுமே கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, கலர் கொடுக்குறீங்க, இது ஆர்கானிக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுட் கலர் தான். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கொடுத்தோம் அப்படின்னா தான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இல்லைனா எல்லா ஷாம்புமே ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்றனால தான் வேறுபாடு தெரியணும். நீம்னா க்ரீன் கலரில் இருக்கணும், ஹைபிஸ்கஸ்னால் ஓரளவுக்கு ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லாவெண்டர் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹைபிஸ்கஸ்க்கு இந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஷாம்பு அப்படின்னாலே ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா தான் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்குமே ஷாம்பு ஒரு ஸ்மெல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் லாவெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். பிளெண்டரை வச்சு அடித்தா மட்டும்தான் நமக்கு ஷாம்பு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் கிடைக்கும். கையில் வச்சு என்ன தான் நம்ம அடித்தோம் அப்படின்னாலும் நீட்டாக வராது, ரொம்ப நேரம் ஆகும், கை வலிக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீட்டாக இந்த மாதிரி ஷாம்பு ரெடி ஆயிரும். ஸோ இந்த ஷாம்பு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹேர் ரொம்ப சுருட்ட முடியாக இருக்குது, ரொம்பவே ட்ரையாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சில்கியாக, சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஹைபிஸ்கஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹேரை நல்லா க்ரோத் பண்ணும். இப்போ நம்ம இந்த ஷாம்பு
ஷாம்புவை மூடி வச்சுருவோம். மறுநாள் நம்ம வந்துட்டு ஈவினிங் பார்ப்போம். ஏன்னா ஷாம்பு பண்ணுறதுக்கு 2 நாள் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் இதை மூடி வச்சுட்டு மறுநாள் ஈவினிங் நம்ம பார்க்கும்போது ஷாம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் மறுநாள் பார்க்கும்போது அந்த நுரத்தன்மை எல்லாம் அப்படியே சுற்றி நிற்குது. ஸோ நுரையை அடங்குறதுக்காக தான் ஒரு நாள் நம்ம வந்துட்டு விடுவோம். ஒரு நாள் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நுரம் அடங்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆகி அது வந்துட்டு கொட்ட ஆரம்பிச்சிடும் ஷாம்பு. ஸோ எப்போவுமே ஷாம்பு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாட்டிலில் ஊற்றுறது தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு டிரான்ஸ்பரண்டான சூப்பரான ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேடாக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த ஷாம்பு ஓன் யூஸ்க்கோ ரீசேலுக்கோ கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ரொம்பவே சேஃபாக கொரியர் அனுப்புகிறோம். நிறைய பேர் வெளியூரில் இருக்கோம், எப்படி நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கொரியர் மூலம் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சேஃபாக அனுப்பி விட்டுருவோம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து எங்ககிட்ட ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கலாம். 5 லிட்டர் அப்படின்றனால நான் இந்த கேனில் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபில் பண்ணி நம்ம வந்துட்டு கொரியர் பண்ணிடுவோம். அதே மாதிரி நிறையா பேர் சேனல் பார்க்குறத வச்சு மட்டும் சோப்பு ஷாம்பு இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட ஓன் யூஸுக்காக நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்றது வந்துட்டு தப்பு கிடையாது. ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது முறையாக கற்றுக்காமல் இன்னொருத்தவங்களோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்துட்டு கொடுத்து அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அடிப்படை கல்வியோட எதையும் கற்றுக்கிட்டு அதுவும் இல்லாமல் லைசன்ஸோட சர்டிஃபிகேட்டோட பண்ணுறதுன்றது தான் கரெக்டான ஒரு முறையாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த கிளாஸுமே நாங்கள் எடுக்கிறோம். கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஹைபிஸ்கஸ் ஷாம்பு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.